அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட் பேட்ச்ல கேட்ட ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துலாம். Let f of x equal to sum is in n from 1 to infinity 2 power minus n into sin of 2 power n into x for all x belongs to R. Then which of the following statement is true? Option A, series converges pointwise but not uniform. Series diverges everywhere. Series converges uniformly. Series converges identically to 0 சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய டிஆர்பி கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு சில பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அந்த பேட்டர்ன் தான் நான் கொஷின்ஸ் எடுக்கிறேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஷின் டைப்பில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ மேபி இதே கொஷின் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பார்க்கலாமா? சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேசன் n from 1 to infinity sin of 2 power n into x divided by 2 power n. இதுதான் ஃபார்மேட். ஓகே, ஃபைன். இப்போ இந்த சீரியஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்னா if and only if summation n from 1 to infinity mn is converges, where mn equal to supremum of mod fn of x where x belongs to R. இங்க given domain R. ஓகே, ஸோ இதுதாங்க இந்த டெஸ்ட்டுக்கான சீரியஸ். இதுதான் ஒரு சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க, அது கன்வர்ஜ் ஆகணும்னா இந்த சுப்ரீம் ஆஃப் எம்என் உடைய சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஸோ இது கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம் டெஸ்ட்டுக்கான கண்டிஷன் இதுதான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன், பெருசாக ரிசல்ட்லாம் நான் எதுவும் சொல்ல. இந்த சீரியஸ் கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா, யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னா இதனுடைய ஈக்குவலன்ட் சீரியஸ் வந்து இது வந்து உங்களுக்கு நான் இருக்கணும். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் இது கன்வர்ஜ் ஆனால் போதும். இந்த எம்என்ன்றது என்னன்னா சுப்ரீம் ஆஃப் மாட் எஃப்என் ஆஃப் எக்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த பவுண்ட் உங்களால கொடுக்க முடியுமா? எம்என் உங்களால கொடுக்க முடிஞ்சா இந்த ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ எப்படி கொடுக்கலாம்? இதோ பாருங்க, நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதான் இதுக்கான ஷார்ட்கட். சிம்பிளா நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன், கவனிங்க. எப்படி இது பவுண்ட் கொடுப்பீங்க, இந்த பவுண்ட் எங்க போய் நிற்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த எம்என் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஜஸ்ட் அந்த எம்என் மட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, now let mn equal to supremum of mod fn of x, okay, where x belongs to R. entire real line பார்க்க போறோம். this is equal to supremum of fn of x பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் எடுத்து போடுங்க. so sin of 2 power nx divided by 2 power n. okay, so இப்போ என்ன ஆகும்? which is less than or equal to 1 by 2 power n வந்துரும். so sin of supremum of எழுதிக்கிறேன், ஒரு நிமிஷம் பாருங்க. supremum of mod sin of 2 power nx divided by 2 power n. ஓகேங்களா? which is less than or equal to 1 by 2 power n. ஏன் இதனுடைய மேக்ஸிமம் பவுண்டே நமக்கு என்னது? 1 ஃபார் எனி ரியல் எக்ஸுக்கு. ஃபார் எனி ரியல் எக்ஸுக்கு இதனுடைய மேக்ஸிமம் பார்ட் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1 by 2 power n தான் இதனுடைய எம்என். ஸோ எம்எனுடைய மேக்ஸிமம் வேல்யூ 1 by 2 power n. ஜஸ்ட் அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எம்என் வந்து நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆனால் போதும். ஓகே, அதான் நம்ம பார்க்க போகிறோம். now the series mn பார்க்குறீங்க, summation n from 1 to infinity mn பார்க்குறீங்க. this is equal to summation n from 1 to infinity 1 over 2 power n. ஸோ இது வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ். எப்படி எழுதலாம்? 1 by 2 plus 1 by 2 ஸ்கொயர் plus 1 போயிட்டே இருக்கும். இது 1 by 2 காமன் எடுத்துட்டா 1 plus 1 by 2 plus 1 by 2 ஸ்கொயர் plus 1 கரெக்டா? இது a by 1 minus r ஃபார்முலா. ஏன்னா இது வந்து r வந்து லெஸ் தென் 1ன்றதால 1 by 1 minus 1 by 2 போடுறீங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 வரும். சிம்பிளை பண்ணிங்கன்னா வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது. சுப்ரீம் சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுன்றதால என்னுடைய சீரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன வேணும்? அதுவும் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி தான். அப்போ எது வரும்? சீரியஸ் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லின்றது கரெக்டு, ஐடென்டிக்கலி ஜீரோன்றது ஃபால்ஸு, கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ் பட் நாட் யூனிஃபார்ம்ன்றது ஃபால்ஸு, டைவர்ஜஸ் சீரியஸும் ஃபால்ஸ். ஓகே, சிம்பிள் இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பெருசாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சமேசன் fn of x கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படின்னா if and only if summation mn வந்து கன்வர்ஜஸ் யூனி, அவ்வளோதான், கன்வர்ஜஸ் தான் போதும். where mn equal to supremum of mod fn of x where x belongs to given respective domain. இங்கே டொமைன் பார்த்தீங்கன்னா R கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன டொமைன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோதாங்க இந்த ப்ராப்ளம், சிம்பிள் இல்லை. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஈவன் நீங்கள் அடுத்தடுத்து சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸ் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு தரமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வேற லெவலாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை தாண்டி உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வெளியிலேருந்து வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகே,
ஸோ இமீடியட்டாக அந்த எம்சிக்யூ புக்லெட் வாங்கி படிங்க. சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க. காலேஜ் டேபிள் லாஸ்ட் 20 டேஸ்ல நான் கிளியர் பண்ண முடியுமா சார்? உங்களுக்கு தேவையானது டெஸ்ட் கொஸ்டின்ஸ், எம்சிக்யூ புக்லெட், அவ்வளோதான். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.